இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியா ஒரு ப்ரெசண்டா எல்லாருமே ஒரு பாசிட்டிவா ஒரு அன்பா பேசுறாங்கல்ல. சமீபத்துல ஒரு மேடையில பாட்டில் ராதா படத்துல ரொம்ப அநியாயமா அக்கிரமா இருந்தது மேடையில் மிஸ்கின் பேசினாலாம். அவ்வளவு வல்கரா பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனரா என்ன வேணும் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குழுவா இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமால வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கு தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமில்ல, தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் வந்து இந்திய சினிமா லெவல்ல ஒரு பெரிய மதிப்பு இடத்துல இருக்காங்க. அது வந்து இந்த மேடை இல்லை, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில வந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்சஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து எவ்வளோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கெல்லாம் பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தாங்கம்மான்றது பேசிக்கங்க, வெளியே பேசிக்கங்க. ஒரு மேடை நகரிலும் இல்லையா, என்ன பேசுறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்றீங்க, அவ்வளோ உலகம் போது அந்த புக்ஸை படிச்சுக்கின்றீங்க. அப்படின்னா அறிவு இருக்கு உங்களுக்கு? குழந்தைபட்சம் நகரம் வேணாமா? ஒரு மேலே பேச்சா? உங்களுக்கு பெரிய குழந்தை இருக்கு, எல்லாத்துக்கும் பெரிய, எனக்கு பெரிய குழந்தை இருக்கு, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எவ்வளோ நாகரிகம் சொல்றீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பியும் கூப்பிடுறது வேற, தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம், வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்தா தம்பின்னு அதை நானும் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி யார் என்ன நினைச்சா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் சங்கட்டு முடி வாடான்றாரு, போறான்றாரு, உட்காருன்றாரு. இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல முறைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அவரு நம்ம பெரிய குடியார மாதிரியும் படுத்து வரந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது, இவன் இளையராஜா அவன் இளையராஜான்றது. யாரா நீ? நீ அவ்வளவு தப்பாட்டாக்கிறா தமிழ் சினிமால? ஒண்ணுமே புரியல. ஒரு புலன் அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அந்த நேரத்தில் போனாலும் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள், அமீரன் ஆகட்டும், வெட்டிமன் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், படம் வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்கார மாதிரி உலக சினிமா வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்றாங்க நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணா வடிக்கலாம், எப்படி வேணா எழுதலாம், எதுவுமே நான் பண்ண மாட்டேன். என்னோட ஒப்பனை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சரி சரி மற்ற விஷயம் நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது. ஏன்னா நம்ம கீழே வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனா அந்த நேரம் எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்க தம்பியா இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதா இருக்கலாம், சினிமா சொல்லுவாங்கல்ல, உங்க அம்மா எங்க அம்மா இல்லை சினிமாடான்னு, சினிமா அது. நீங்க வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணிதான் நீங்க வந்து ஜெயிக்கல. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதைகள் எடுத்தான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெளியிலா கபடியில் எடுத்தோம், அமீரன் மாதிரி ஒரு பருத்தியூர் எடுத்தோம், ரஞ்சி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம், பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம், பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம், ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்க படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்துல அவருடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ இங்க வந்து ஒரு போலி புத்திசாலி, அதை நான் வச்சுக்கிட்டு இதுவும் பல முறை பேசலாம், கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க. ஏன்னா
நீங்க உட்கார்ந்து மேடைகள்ல பெரும் பெரும் கலைஞர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் நிறைய சொல்றாரு, வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் தரக்கூடியார்கள் நீ பாத்தீங்களா, ஊத்தியா ஊத்திங்க கேவலமா இல்லையா? எத்தனையோ பேர் குடிக்காம இருந்துடலாம், குடிப்பதற்கு முன்னாடி இருக்கலாம் மேடையில். எப்படி பொத்தாங்க சொல்றீங்க? ஏற்கனவே சினிமாக்காரங்க கிளிகளும் தான் இருக்கு, பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. இன்னும் நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்பயும் சொல்றேன், தமிழ் சினிமா இயக்குநர்களை பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்ப இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போற போக்கில் ஒருத்தன் இதுன்னு பேசுறது அவந்திக்க கூட நினைக்கிறேன். ஸோ அதை நான் பதிவு நினைச்சேன். அதுக்கு என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் அந்த காலோட அந்த அன்போட பிரபு நானும் ஒன்னா அஸ்டன்கான ஒர்க் பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா பூலான் கட்டு இப்போ பார்த்துருப்பீங்க, பூல அனுவாசம், சாரி அஜித் சார் படம். அதில் அவரை ஜோதியா கண்ணதான் அடிச்சிருப்பான். அப்படியே சொன்னேன், ரூட்டை மாற்றி போயிரு, கரெக்டா ரூட்டு போட்டு ஒரு கிடைச்சிருக்கு, தமிழ் சினிமா கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் வாழ்க்கை அவனை அணியும் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்துல ஒரு முக்கியமான சென்ட்ரல் புகரா நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் கோபின்னு ஒருத்த ஊர்ல வந்திருக்கான், ஊர்ல அறந்தாங்கில எதுவும் போனேன். இப்ப படுத்துக்கிட்டே இருப்பான், டேய் என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான், அவன் தான் தம்பி. பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயாண்ணா கோபி ஆனார். நீயாண்ணா கோபியோட அண்ணன் பிரபு. நான் ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டாப்ல சுசி. ஆனா அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏன்னா டிவிசில் பண்ணிட்டு இருக்காப்புல, திரைப்படங்கள்ல நிறைய படம் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால இன்னும் நிறைய பண்ணு தம்பி, இது உண்மையான தம்பி, சரியா? ஓகே, அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள். ஏதாவது தவறா பேசியிருந்தா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசி தான், தப்பி சுசி தான். இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அப்புறம் வர அப்புறம் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நடிகரானதே நான் மகானால தான் ஃபர்ஸ்ட். ஸோ என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனா, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனா வர்றதுக்கும், அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது என்னுடைய அன்பு தம்பி சுசி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும், சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஒர்க் விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம். டக்கு ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை. நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து, அதாவது நான் மகனோட கைவிட்டுறாம அழகசாமி குதிரை, ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நடிகரை ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட கஷ்டமாயிடும். ஸோ ஏன்னா அது நீங்கள் பாலச்சந்திர சார்ட்ட பார்க்கலாம், ஒரு நடிகர் அறிமுகப்படுத்தா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட அந்த பேச ரெஜிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி என்னைய தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து ரெஜிஸ்ட் பண்ணி என்னைய ஒரு நடிகனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு எனக்கு மனசார சொல்லுவேன். நானும் என் குடும்பமும் எப்பயுமே சுசிக்கு நன்றி கடனா இருப்போம். எப்போ கொட்டாலும் நான் சுசி அப்படி ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துருப்போம்னா கூட போயிடுவேன் நான். அதுதான் முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சுசியை நான் முதல் நாள் ஒரு அஸ்னேட்டரா ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி, மிக திறமையான ஒரு இயக்குனர். நான் சொல்லுவாங்கல்ல சுத்தமா தொழில் தெரியும்னு, அந்த மாதிரி சுத்தமா தொழில் தெரியும். ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே, அதாவது கன்ஃபியூஸ் இல்லாம இருப்பாப்ல.
ஸ்பாட்ல நீங்க பதவே வேண்டாம். அதனால இந்த படம் அவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்சது காரணமே அதுதான். அமிர்தா சொன்ன மாதிரி போனாங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க. காரணம் வந்து தொழில் சுத்தமா தெரியும், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தொழில் சுத்தமா தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கேமரா மட்டும் எலிப்பா தம்பி சாட்டு லென்ஸ் அதை பிடிச்சி அந்த அந்த அளவுக்கு எதாவது சொல்ல வரல, அந்த அளவுக்கு கிளீனா இருக்கலாம். அதே மாதிரி என்ன வேணும் இல்லையா, ஆர்டிட் என்ன வேணும், காஸ்டியூம் என்ன வேணும், காஸ்டியூம் டிசைன் என்ன கலர் வேணும், எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன். ஏன்னா இவ்வளவு நாட்கள் தொடர்ந்து வெள்ளை கபடிக்குள்ள இருந்து இவ்வளவு நாட்கள் பயணப்பட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகர்கள் வச்சா திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்கா வந்துருவாப்புல. அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி. அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தம்பி பாலசரவணன், இயக்குனர் முருகானந்தம், வினோதரி மேடம், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள், தந்தை சார், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாக இருக்காங்க. ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும், வேலை பார்க்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.